Hi everyone, this is Universe Blessing for you today. ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம யூனிவர்சல் மெசேஜ், கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜஸ் எல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கனெக்ட் ஆகுங்க. இந்த மெசேஜஸ் கனெக்ட் ஆனால் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு தடவையும் இந்த மெசேஜஸ் எடுக்கும் போது இதில் நல்ல குட் மெசேஜ் உங்களுக்கு வரணும்னு ப்ரே பண்ணி தான் எடுக்கிறேன். இந்த மெசேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆச்சுன்னா ப்ளீஸ் யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மெசேஜ் இதில் வந்திருக்குது டேலண்ட், ரெகக்னைசேஷன் அண்ட் கொலாபரேஷன். இந்த மெசேஜ் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் உங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுக்க போகிறீங்க. அப்படி நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களை பெரிய பெரிய இடத்துக்கு கொண்டு போகுதுங்க. நிறைய பேரோட ஆதரவு, ரெகக்னைசேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் அந்த முயற்சியை யார் கூடயாவது சேர்ந்து செஞ்சீங்கன்னா, அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்போடையோ இல்லை உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யார் கூடயாவது கொலாபரேட் பண்ணி செஞ்சீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு டபுள் மடங்கான வெற்றியை தருங்க. அது என்ன வேணா இருக்கலாம், உங்களோட பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில் அதை நீங்கள் டெவலப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களோட ஸ்டடீஸாக இருக்கலாம். ஏதாவது ஒரு டேலண்ட் உங்களுக்குள்ளே இருக்குங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய பாராட்டை வாங்கி தரும். அதுதாங்க இந்த ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு சொல்ல வருது. செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது குவீன் ஆஃப் எர்த்துங்க. கிரேஷியஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் கேப்பபிள். நீங்கள் எல்லாத்துக்குமே தகுதியானவங்க. அதை முதல்ல நீங்கள் நம்பணுங்க. நீங்கள் நம்பினாதான் மற்றவங்களும் உங்களை நம்புவாங்க. முதல்ல இருந்தே எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் அதே நினப்பு தான் உங்கள் மேலே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பாசிட்டிவாக மற்றவங்ககிட்ட காட்டிக்கணுங்க. சோகமாக இருக்காதீங்க. அந்த சோகம் மற்றவங்களையும் பாதிக்கும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அது சீக்கிரமாக சரியாயிருன்ற ஒரு நம்பிக்கையோட பாசிட்டிவ் நோட்டோட எந்திரிச்சு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் தகுதியானவங்கன்னு நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக அது உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். அதை நீங்களே பாசிட்டிவாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்த எடுத்துட்டீங்க, இதுக்கு நான் தகுதியானவன் தான் அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் அது கண்டிப்பாக விலகி போயிருங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கோ அந்த விஷயமா கூட இருக்கலாம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் கேப்பபிள்னு நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் வெற்றியையும் கொண்டு தரும். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது 9 ஆஃப் ஃபயர், ப்ரொடெக்ஷன், ப்ரிப்பேர்னஸ் அண்ட் ரெசிலியன்ஸ். இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, உங்களுக்கானது உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. அதாவது உங்களுக்கு வர எல்லா நல்லதுமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் அதற்கான முதல் படி எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களை தானாக சேர்றதுக்கு 2 படி எடுத்து வைக்குங்க. அதுதான் அதோட அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும், ரொம்ப ப்ரிப்பேர்னஸோடு இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளோ ஏதோ ஒரு விஷயம் சின்ன விஷயம் காணாமல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே காணாமல் போயிருந்திருக்கலாம். அதாவது இந்த ஒரு 2-3 நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தொலைஞ்சு போயிருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். இனிமே ஏதாவது ஒரு பொருள் தொலையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது உங்களோட ரொம்ப ப்ரெஷியஸான விஷயமாகவும் இருக்கலாம். தயவு செஞ்சு ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, கவனத்தோடு இருங்க. உங்களுக்கு எந்த பொருளும் தொலையாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ரெஷியஸாக ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அது சேஃபான இடத்துல வச்சுட்டு போங்க. டெய்லி ரொட்டீனில் எடுத்துகிட்டு போகாதீங்க. அது தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரொடெக்ஷனாக இருங்க, ப்ரிப்பேராக இருங்க. உங்களுக்கு வர எல்லா தடைகளும் கண்டிப்பாக விலகி போயிடுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அதுதாங்க இந்த கார்ட்ஸ் சொல்ல வருது. இன்னைக்கான 3 கார்ட்ஸ் உங்களுக்கு இதுதாங்க யூனிவர்சல் மெசேஜஸ் கார்ட்ஸ். ப்ளீஸ் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக உங்களை மற்றவங்களும் நம்புவாங்க. பாதுகாப்பாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. புதுசாக யாராவது அறிமுகமானாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பழகிறதுல நிதானம் காட்டுங்க. உடனே உங்களுக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடாதீங்க. புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அறிமுகமானவங்க கிட்ட உங்களோட பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க.
அது வந்து உங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளமாக வரலாம். பொருள் காணா போகும்னு சொன்னேன். பொருள் மட்டும் இல்லைங்க, உங்கள்கிட்ட இருந்து விஷயங்களும் சிலர் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கே பின்னாடி அவங்க ஒரு ஆபத்தாக கொண்டு வரலாம். ஸோ புது நண்பர்கள் கிட்டேயோ புது அறிமுகம் கிட்டேயோ ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் பொருட்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. பாதுகாப்பாக இருங்க. பி ஹாப்பி லைஃப். ஹாவ் அ குட் டே. டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.